வாழ்க்கையில் பல்வேறு விதமான மனிதர்களை நம்மளுடைய பயணத்தில் சந்திச்சிருப்போம். அதில் நிறைய பேர் நம்மக்கிட்ட அன்பாக இருப்பாங்க, நிறைய பேர் நட்பாக இருப்பாங்க, நிறைய பேர் போலியானவர்களாக இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்தாவே வெறுப்பை உண்டாக்குறவங்களா இருப்பாங்க, கோபக்காரங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய குணங்கள் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு விதமாக காட்சியளிக்கும். அதில் முக்கியமாக ஒருத்தவங்க நம்மக்கிட்ட அன்பாக பழகுறாங்களா, இல்லை நட்பாக பழகுறாங்களா, இல்லை இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு போலித்தன்மையோடு பழகுறாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்க்க போகிறோம். சில பேர் நம்மக்கிட்ட பழகுறதே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் எப்படியாச்சும் சேகரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாகவே இருக்கும். அப்படி இருக்கவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பல பேருக்கு ஒரு கொஷின் மார்க் இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய நடத்தைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களால் இந்த வீடியோவில் நான் என்ன கண்டென்ட்டை சொல்லியிருக்கேன் அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். அதில் நிறைய பேர் நம்மக்கிட்ட அன்பாக இருக்க மாதிரியும் நட்பாக இருக்க மாதிரியும் பழகுவாங்க. ஆனால் அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்கும்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை அடுத்தவங்க கிட்ட வேறு மாதிரி திரித்து சொல்லி அவங்களும் நல்லவங்க மாதிரியோ காமிச்சிக்கிறதுக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்க நம்மக்கிட்ட பழகிறதுக்கான இன்டென்ஷன் ஒன்று நம்மக்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். ஆனால் நம்ம தப்பாக என்ன எடை போட்டிருப்போமா, இவங்க நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க, நட்பாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி தான் நம்மளுடைய எல்லா தகவல்களையும் இன்க்ளூடிங் பர்சனல் விஷயத்தை கூட அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொன்ன பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா ஜென்ரலாக ஷேர் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், அதை அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணுங்கிறதுக்காக திரிச்சு பேசி அவங்க ஒரு மாதிரியான சுபாவத்தையும் நடத்தையையும் கொண்டு போயிட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் யார், அவங்கள எப்படி ஈஸியாக நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம், அதுக்கான முக்கிய அறிகுறிகள் அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான நடத்தை மாறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதில் எப்படி உங்களை அடையாளம் காணுறது அப்படிங்கிறதுக்கான முதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தகவலை மட்டுமே அறிஞ்சுக்கணும் அப்படின்னு பழகிறவங்களுக்கான அறிகுறிகள் என்னென்ன பார்த்தோன்னா, கொஷின் மேலே கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடு கட்டினேன், இல்லைன்னா எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க தொடர்ந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்பயுமே ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது 2 சைடு இருக்கணும். இப்போது நான் ஒரு கொஷின் கேட்குறேன் அப்படின்னா, ரிசீவர் எண்டில் இருக்கவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கான ஸ்பேஸையும் நம்ம கொடுக்கணும். ஆனால் இந்த போலியாக நடிக்கிறவங்க கிட்ட என்ன மாதிரியான நடத்தை இருக்கும் அப்படின்னா, அவங்க மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பேசவே விட மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுடைய மெயின் மோட்டோவே என்ன அப்படியா இருக்கும்னா, நம்மக்கிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த பிடுங்க முடியுமா, அதை அடுத்தவங்க கிட்ட கொண்டு போயிட்டு வேறு மாதிரி திரித்து சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. மெயினாக சொல்ல போனோன்னா, அவங்க ஒரு இன்டர்வியூவர் மாதிரி இருப்பாங்க. தொடர்ந்து நம்மளை கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்களே தவிர நம்மளை பேசவே விட மாட்டாங்க. அவங்களுடைய பாயிண்ட் என்னவோ அது தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள்கிட்ட தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்கள பற்றியான எந்த விஷயங்களையோ எண்ணங்களையோ இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயம் கூட அவங்க ஷேர் பண்ணவே மாட்டாங்க. இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்மக்கிட்ட பழகிறதுக்கான முக்கிய ரீசன் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கில் மட்டும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் குறை சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, தொடர்ந்து அந்த மாதிரி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எந்த ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருந்தாலும் அந்த விஷயத்தில் அவங்களுக்கு யார் பிடிக்காதோ இல்லைன்னா அவங்க யாரை வெறுக்கிறாங்களோ அந்த விஷயத்தை தொடர்ந்து அதில் நுழைச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை நம்மக்கிட்ட இருந்து தகவல். அதனால யாராச்சும் ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணியிருக்கலாம், இல்லை அதுக்கான காரணம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து அவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க, அவங்க நடந்தால் குத்தம் உட்காந்தா குத்தங்கிற மாதிரி எதை பண்ணாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்கள குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்பயே நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்க நம்மக்கிட்ட பழகிறதுக்கான ரீசன் நம்மக்கிட்ட இருந்து நம்ம அவங்கள பற்றி அவங்க தப்பாக பேசுகிறவங்கள பற்றியான இன்னும் கொஞ்சம் தகவல்கள் நம்மக்கிட்ட இருந்து ஏதாச்சும் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி மட்டுமே இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருந்து கிடச்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்லோவாக விலகி போக ஆரம்பிப்பாங்க. இப்போ
அவங்க தொடர்ந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் வரையும் நம்ம பதில் சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து சரி நான் அப்புறமா பேசுகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் நம்ம பேசலைன்னா என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கூட அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடச்சிச்சு. இதுக்கு மேலே நம்மக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு எந்த எசன்ஸுமே இல்லைங்கிற பட்சத்தில் சரிங்க நான் அப்புறமா வரேன், வேலை இருக்குது, குழந்தைங்க அழுவாங்க, அப்படி ஏதோ ஒரு லேம் எக்ஸ்கியூஸை சொல்லிவிட்டு வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதையும் தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து நம்மக்கிட்ட போலியாக தான் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதே மாதிரி ஒரு நபரை பற்றி அவங்களுக்கு நம்மக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்கள பற்றியான தகவல்கள் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய நபருக்கும் நமக்கும் எந்த தொடர்புமே இருக்காது. இருந்தாலும் அவங்கள பற்றியான ஒரு பேட் ஒப்பீனியனை நம்ம மனசுக்குள்ளே நம்மளை அறியாமலேயே வந்து விதைச்சி விட்டு போயிடுவாங்க. அவங்க மற்றவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அந்த ரகசியத்தை சொல்கிறது, இல்லைன்னா அவங்கள மட்டுமே நம்பி ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்களோட ட்ரஸ்ட்டை உடைக்கிற மாதிரி அதை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறோன்றத வந்து இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்கிறது. இப்போது ஒருத்தவங்கள பற்றி நம்மக்கிட்ட குறையா சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதே ஆள் நம்மளை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட போய் குறை சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். கண்டிப்பாக ஒருத்தவங்களை குறை பேசுகிறவங்க நம்மளை பற்றி அடுத்தவங்க கிட்ட குறை பேசுகிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அவங்களுடைய மெயின் மோட்டோவே நம்மக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான். அப்போது இந்த விஷயத்த நீங்கள் யார்கிட்டேருந்து நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் பேக் விலகி இருக்கிறதே உங்களுடைய வாழ்க்கைக்கும் மன நிம்மதிக்கும் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் அது அவசியமும் கூட. அதே மாதிரி அவங்க நம்மக்கிட்ட பேசும்போது எந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனுமே இருக்காது. உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு வந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி நடக்குது அப்படின்னாலோ அவங்க அதில் ஒரு உண்மையான அக்கறையாவோ இல்லை மகிழ்ச்சியாவோ இருக்கவே மாட்டாங்க. அந்த செய்திக்கு அப்புறமா அவங்க நினைக்கிறது எல்லாமே அதில் அவங்களுக்கு ஏதாச்சும் தகவல் கிடைக்குமா அப்படிங்கிறதுல மட்டுமே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஐயோ அப்படியா, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வியாக கேட்டு தொலைச்சிருவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் பல நபர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாமையே பல்வேறு விதமான எதிர்மறை அதிர்வுகளை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் யாராச்சும் இருக்காங்கன்னா அதை நீங்கள் இந்த டிப்ஸ் மூலயமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா தயவு செஞ்சு அவங்கள இக்னோர் பண்ணிடுங்க. இக்னோர் பண்ணிட்டீங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சலசலப்புமே இருக்காது. ஒரு எதிர்மறை அதிர்வு உங்கள் வாழ்க்கை விட்டு போயிருச்சு, அதுக்கான வழியை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு இந்த மாதிரியான ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் நன்றி சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலகி போனதுக்கான காரணத்தை எப்படியோ வந்து புரிய வச்சதுக்கும் வந்து நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ என்ன பார்க்கணுமோ அதை வந்து பார்க்க ஆரம்பிங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கவங்கக்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறது, அவங்கள எப்படி கையாளுறது அப்படிங்கிற சில டிப்ஸை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது அவங்க தொடர்ந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டே இருக்கிறாங்க. அப்போது அவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் வந்து அவங்க இப்படி போலியாக இருக்காங்க அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிட்டீங்க. ஆனால் அது ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்க தொடர்ந்து கேள்வி கேட்டே இருக்கும்போது அதுக்கு மேலோட்டமான ஒரு பதிலையோ இல்லைன்னா சுவாரஸ்யமாக இல்லாத ஒரு பதிலையோ கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏதோ நோண்டி நோண்டி கொஷின் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா எல்லாம் நல்லபடியாக தான் போகுது, இன்னும் எதுவும் முடிவு பண்ணலை அப்படின்னு பட்டும் படாமல் பதில் சொல்லி பாருங்கள். அப்போது அவங்களுக்கு வந்து தொடர்ந்து பேசணும், இல்லைன்னா உங்கள் மேலே உண்மையாகவே எமோஷனல் கனெக்ஷன் இருக்குன்னா தொடர்ந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ நீங்கள் அப்படி கட் பண்ணும்போதோ இல்லைன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய குறைய வந்து எடுத்து சொல்லும்போது அப்ரப்டாக உங்களை அங்கேயே கட் பண்ணிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய மோட்டோவே உங்ககிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே உங்களை ஒரு ஃப்ரெண்டாக வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அவங்க உங்ககிட்ட தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்களா, ஒரு மாற்றத்துக்கு அவங்க கேட்குற கேள்வி திருப்பி நீங்கள் அவங்கக்கிட்டேயே கேட்டு பாருங்கள். அவங்க உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட கேள்வி கேட்குறாங்க, எனக்கு ஒன்றும் பெரிய தகவலெல்லாம் தெரியாது, உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமான்னு நீங்கள் கேள்வி அவங்க பக்கம் திருப்பி விடுங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து விலகி போயிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணலான்னு வந்து ஒரு திட்டம் வச்சுருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணதை ஃபஸ்ட்டு முழுமையாக ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படி ஸ்டாப் பண்ணிங்கனாவே உங்களுடைய தகவலை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்குறத கட் பண்ணிடுவீங்க அப்ரப்டாக. அப்படி கட் பண்ணும்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டு வந்து கண்டிப்பாக அவங்க தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தில் உங்கள்கிட்ட பழகியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கட் ஆயிரும். அதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசணும்னோ இல்லைன்னா அவங்க பண்ணதுக்கு தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்கவோ அவங்க வந்து தயங்குவாங்க. உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கே வந்து
யோசிப்பாங்க. ஏன்னா தப்பு அவங்க மேலே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் அவங்க பேசினது தப்புன்னு தெரியும். அவங்க வந்து உங்கள பற்றி அடுத்தவங்க கிட்ட குறை சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும் தெரிய வரும். அப்படி இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கிற ஒருத்தவங்களால கேஷுவலா இல்லைன்னா அவங்க பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலா வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாது. அதனால இப்படி உங்ககிட்ட ஒருத்தவங்க பழகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள இக்னோர் பண்ணிடுங்க. இக்னோர் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே வந்து ஒரு பழமொழி இருக்கும், எல்லார்கிட்டேயும் நட்பாக இருங்க, ஆனால் சிலர்கிட்ட மட்டுமே வந்து நம்பகத்தன்மையோடு இருங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அக்கறையாக விசாரிப்பவங்களுக்கும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட விசாரிக்கிறதுக்கும் இல்லை வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாலே வாழ்க்கையில் பாதி நேரங்கள் உங்களுக்கு மன அமைதியை தரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட பேசுகிறவங்க எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உண்மையாகவே உங்கள் மேலே அன்பை காட்டுறவங்களா இருந்தால் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லேயோ துன்ப துயரத்துலேயோ இன்பத்துலேயோ இல்லை ஒரு தொழில் தொடங்கணும்னு இருக்கும்போதோ பண உதவி பண்ணலனா கூட அவங்களுடைய ஐடியாஸ் ஒரு அவுட்புட்டாக கொடுப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் உங்ககிட்ட போலியாக ஒரு நபர் பழகிட்டு இருக்காங்கன்னா அவங்க உங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க, உங்களை எப்படி டவுன் பண்ணுறாங்க, அடுத்தவங்களை எப்படி குறையாக பேசிகிட்டு இருக்காங்க, தொடர்ந்து உங்களை எப்படி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க எப்படி அமைதியாகிறாங்க, நீங்கள் வந்து அவங்க மேலே ஏதாச்சும் ஒரு தப்பை வந்து எடுத்து சுட்டி காட்டும்போது அவங்க எப்படி விலகி போகிறாங்க, உங்களை பற்றி அடுத்தவங்கக்கிட்ட எந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் வைக்கிறாங்க, தங்களை நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக அவங்கள எந்த எல்லைக்குனாலும் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவங்க என்ன மாதிரியான உணர்ச்சி வெளிப்பாடுகள் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாம் அடையாளம் கண்டுக்க முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி உண்மையாக ஒருத்தவங்க உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய ப்ரெசன்ஸை கொடுக்குறத வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்ல உறவுகள் நல்ல நட்பு அப்படின்னு கிடைக்கிறது எல்லாம் வாழ்க்கையில் அபூர்வம். அப்படி ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிச்சின்னா அவங்கள தயவு செஞ்சு தக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போலியானவங்களை அந்த மாதிரி நல்ல நட்புகளை எல்லாம் இழந்துடாதீங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி போலியானவர்கள் நல்லா பழகிறவங்களுடைய நட்பை கூட பாதி நேரத்தில் கெடுத்து விட்டுருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பழகிறவங்க அன்பாக இருக்காங்களா, நட்பாக இருக்காங்களா, இல்லை போலித்தன்மையோடு இருக்காங்களா அப்படிங்கிறத கூர்ந்து கவனித்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணி வாழ்க்கையில் வந்து சந்தோஷமான நேரங்களையும் கஷ்டமான நேரங்களையும் உங்களுடைய நேரத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் பல பேருக்கு அவங்க வாழ்க்கையில் உண்மையான நண்பர்கள் யார், இல்லை போலியாக தகவல்களை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை உபயோகப்படுத்தக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிற வித்தியாசமும் தெளிவும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய நிஜ வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல அன்புகள் யார் யார், அவங்க என்ன மாதிரியான தருணங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்டை கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே சமயத்தில் எந்த மாதிரியான உறவுகள் வந்து உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, வாழ்க்கையில் உங்களை ஒரு கஷ்டமான பாதைக்கு தள்ளி விட்டுட்டாங்க, இல்லைன்னா ஆதரவு இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட வாழ்க்கையில் ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தையும் தூண்டுதலையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நல்ல கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா பை.